இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயன் ஒருவன் தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருந்தான். அதை அறிந்த அந்த ஊரில் இருந்த பாவியான பெண் ஒருத்தி இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு பின்னால் நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து தன்னுடைய தலைமுடியினால் அதை துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இதை கண்ட அந்த பரிசேயன், இவள் பாவியாய் இருக்கிறாளே, தன்னை தொடுகிற பெண் இன்னார் என்று இயேசு அறிந்திருப்பாரே என்று நினைத்தான். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் அன்பையும் அவளுடைய கிரியையையும் மனப்பான்மையும் அறிந்தவராய் பரிசேயனை பார்த்து, விருந்தாளிகளுக்கு வழக்கமாக காட்டும் உபசரிப்பை பரிசேயன் காட்டாததை கூறி, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் என்று கூறி, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், ஏனென்றால் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த பாவியாகிய பெண்ணோ தன்னுடைய மனம் திரும்புதலையும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தையும் மகிமையின் கர்த்தருக்கான தன்னுடைய தூய அன்பையும் வெளிப்படுத்தினாள். விருந்தாளிகளுக்கு வழக்கமாக காட்டும் உபசரிப்பை காட்டிலும் மேலானதை செய்வதை குறித்து பரிசேயனுக்கு கர்த்தர் உணர்த்துவித்தார். அவரை குறித்து நமக்கு உள்ள மனப்பான்மையும் செயல்பாட்டையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கான அவளுடைய அன்பு, அவளுடைய கிரியை, இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அசைக்க முடியாத விசுவாசம் அவளுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவும், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போ என்று ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டாள். நம்முடைய திரளான பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே, அவருடைய அன்புக்கு இணையாக ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் தேவன் மேல் உள்ள அன்பையும் நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, அந்த பாவியான பெண் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதன் விளைவாக உம்மிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது போல எங்களுடைய திரளான பாவங்களை மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டபடியினால உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கவும், எங்களுக்கான தேவ சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாகவும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.